அடுத்து இந்த வார்த்தைய பாருங்க, சக்ரா. ஆஹா! இது ஒரு குறிப்பிட்ட போர் தந்திரத்தையோ அல்லது படை அமைப்பையோ குறிக்கிற மாதிரி ஒரு விறுவிறுப்பான தூப்பு இருக்கு. ஒரு போர்க்களத்துல சக்ரான்னா என்னவா இருக்கும்? மகாபாரதத்துல வர்ற சக்கரவியூகம் மாதிரி ஒரு படையமைப்பா? இல்ல அது ஒரு குறிப்பிட்ட ஆயுதமா? இல்ல ஒருவேளை அவரோட முழு திட்டத்தோட ரகசிய பேரா இருக்குமோ? பாத்தீங்களா, இந்த ஒரே ஒரு வார்த்தை அவரோட ராணுவ அறிவோட ஆழத்தை காட்டுது. சரி, இது வரைக்கும் நாம சேகரிச்ச துண்டுகள் எல்லாம் ஒன்ன வச்சு பாப்போம். இந்த சிதைஞ்சு போன குறிப்புகள் நமக்கு என்ன கதைய சொல்ல வருது? இங்க பாருங்க, நம்ம கிட்ட ஒரு ராணி, அவங்களோட வலிமையான பிரிட்டிஷ் எதிரிகள், அவங்களை எதிர்க்க ஒரு வியூகம், கூடவே ஒரு மர்மமான செய்தி. வெறும் வார்த்தை துண்டுகள்ல இருந்து ஒரு வீர பெண்ணோட காவியத்துக்கான ஒரு அவுட்லைன் உருவாக ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா? இது நம்மள இந்த டிரான்ஸ்கிரிப்ட்ல இருக்கிற கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான வார்த்தைக்கு கூட்டிட்டு போகுது. இமேஜின், அதாவது கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த சின்ன சின்ன துண்டுகளே இவ்ளோ விஷயத்த சொல்லுதுன்னா முழுமையான கதை எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும். இன்னைக்கு நாம கண்டுபிடிச்சது ஒரு மாபெரும் கதையோட நிழல் மட்டும்தான். இந்த துண்டுகள் காட்ட முடியாத அளவுக்கு வேலு நாச்சியாரோட உண்மையான வரலாறு தியாகத்தாலையும் வீரத்தாலையும் மதிநுட்பத்தாலையும் நிறைஞ்சிருக்கு. அந்த முழுமையான வரலாற்றை தேடி கண்டுபிடிக்கிற சவால் இப்போ உங்களுடையது.